எக்ஸம். வந்திருக்கண்டா, கனல் நெருப்ப வந்திருக்கேன். என் காவல் பூமியில ஒரு தப்பு நடந்து போச்சுடா. கன்னி பொண்ணொருத்தி கற்பழிஞ்சு போச்சுடா, கற்பழிஞ்சு போச்சு. அந்த பாதகத்தை பண்ணினவன பங்கம் பண்ண வந்திருக்கேன். 1000 சொன்னாலும் நான் ஆயுதம் எடுத்து ஆளையே கொண்டாலும் ஆனமுடி உன் குடும்பம் மட்டும் ஏண்டா மாறவே மாட்டேங்குது? சாமி, நீ என்ன சொல்ற சாமி? கூப்பிடுறாவும் அவனை கேளு. அவனையே ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சூறையாடிட்டு வந்து நிக்கிறான்டா. அவனுக்குன்னு ஒருத்தியான அடையாளம் சொல்லி இருந்தோம். அந்த கல்யாணம் இங்கேயே அழகா நடக்க இருந்தோம். இந்த அசிங்கத்தை பண்ணி விட்டான்டா அவன். இனி கல்யாணம் கார்த்திகை எதுவும் கிடையாது. மரணத்தை தண்டனையா வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ சாமி, என் மகன் தப்பு பண்ணிட்டான். என் தலையில இப்படி இடியை தூக்கி போடுறீ. யாரு சாமி அந்த பொண்ணு? அடிய மவள, என்ன எதிர்கேள்வியா கேட்கிற? கெட்டழிஞ்சு நிக்கிறவ, என்ன கிட்ட வந்து பார்க்க ஆசைப்படுறவ, அதுக்காகவே எல்லுக்குள்ள வந்து கூற போட்டு குந்தி இருக்கிறவ, ஏன் பட்டணத்து பொண்ணு கிட்ட வந்து நடந்ததை சொல்லு. இப்ப என்ன சொல்லணும்ன்றீங்க? என்ன நடந்தது சொல்லுமா, சொல்லுறீனா? ஒன்னும் நடக்கல ஆண்டி, சும்மா இருங்க. உங்க கருப்பு சாமி தப்பா சொல்லுது. ஏன் சத்திய வாக்கையா பழிக்கிற? உனக்கு ஏற்பட்ட அவமானம் என்னன்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? உங்க சாமி நல்லாவே போய் சொல்லுது. அம்மா ரேனா, சாமி அப்படிலாம் பழி சொல்லக்கூடாது. ஆண்டி, அது சாமி இல்ல, ஒண்ணு இல்ல. நான் கெட்டு போயிட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு எடுத்தவனுடைய முகம் எனக்கே தெரியாதுப்பா. அது ராஜேந்திரன் தான் கை காட்டி சொன்னா என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? சாமி மாது, சாமிக்கு எல்லாமே தெரியும். ஆண்டி சொல்லு தாய், சொல்லு. நான் தப்பு பண்ண சொல்லு தாய். இல்ல, அது ராஜேந்திரன் இல்ல. என் பேச்சுக்கு மறு பேச்சா பேசுற? கருப்பனா எல்லாத்தையும் பார்க்கிறவன், எல்லாத்தையுமே காக்கிறவன். இந்த ஊர்ல எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. அநியாயம் நடக்க விட மாட்டேன். அநியாயத்தை சகிச்சுக்கவும் மாட்டேன். ஓ, சகிச்சுக்க மாட்டீங்களா? தப்பு நடந்ததா சொன்னீங்களே, அப்ப மட்டும் தப்பு பார்த்து சகிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? தப்பு நடக்கும் போது வந்து தடுக்காத சாமி என்ன சாமி? அப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது போல இருக்கு. அது என்னது? அது ராஜேந்திரன் மட்டும் தப்பு செய்ய விட்டு தண்டிக்கிறது. ராஜேந்திரன், உனக்கு சாமியை ரொம்ப பிடிக்கும்ல? அதான்
நீ தப்பு செய்யும்போது மட்டும் தொட போயிட்டு அப்புறம் நிதானமா வந்து தண்டனை கொடுக்குற. சாமி எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் மனுஷன் தான். இவர் இருக்காரு, இவர் கூட தான் இதே தப்ப செய்ய போனாரு. அப்ப மட்டும் நேர்ல வந்து கையை வெட்டின சாமி இப்ப எங்க போச்சு? என்னம்மா அது? சாமி உன்னை சொல்லுது, நீ உன்னை சொல்ற? இல்ல அங்கிள், எனக்கு எடுத்தவன் யாருன்னு இப்ப எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் கருப்பு சாமி நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவன்தான். என்ன பழிச்சிட்டா இந்த சிறுக்கி. கருப்பனா நியாயத்தை நிலைநிறுத்துறவன், என்னையே அநியாயத்துக்கு தொட வரவன்னு சொன்னா விட்டுட்டேன். ஆனா என்னையே அநியாயம் செஞ்சவன்னு சொல்லிட்டான். ஆலமரம் சாயும், என் நீதி சாயாது. என்னையே குத்த சொல்லிட்டா. விளைஞ்சும் விளையாத இந்த பொண்ணு. என்ன மேல மேல பேசி சாமி கோபத்தை சம்பாதிச்சுக்காதே, மன்னிப்பு கேள்றே. நான் எதுக்கா மன்னிப்பு கேட்கணும்? இப்போ சொல்றேன், எனக்கு எடுத்தது கருப்பு தான். இந்த பூசாரி மிரட்டுறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் சொல்றது போயினா அந்த கருப்பையை நேர்ல வந்து நிரூபிக்க சொல்லு. அப்ப வேணா மன்னிப்பு கேட்கிறேன். வருவேன், வந்து உசரை எடுப்பேன். பாதகத்தை பண்ணிவிட்டு பழிபட்டதையும் வேடிக்கை பார்த்த ஆன முடியாம அவன் உசரை எடுப்பேன். முடியாது, கருப்பால முடியாது. கருப்புக்கு நான் 3 நாள் டைம் தரேன். ராஜேந்திரன் ஒண்ணும் பண்ண முடியாது. கருப்புக்கு எப்பவும் ஒரு ஆயுதம், ஒரு பானம், ஒரு சொல்லுதான். நான் இருக்கிறது சத்தியம்னா நீ சொன்ன மாதிரி 3 நாள்ல வந்து இவன் உசரை எடுப்பேன், உசரை எடுப்பேன், உசரை எடுப்பேன். அநியாயம்! போமா கருப்பா, என்ன நியாயம் இது? உனக்கு நாடு கிழமை தவறாம விளக்கு போட்ட என் மகளை இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியே. ஊருக்கெல்லாம் ஒரு தப்புன ஒடியாத நியாயம் சொல்ற நீ என் மகனை நட்டாட்டுல விட்டுட்டியே. என் மகனை கிள்ளுக்கிறையா? நீ கட்டின உடனே கட்டிக்கிறதுக்கு, விட்டுன உடனே விட்டுறதுக்கும் என்னையா நியாயம் இது? இனிமே இவன் இந்த ஊருக்குள்ள எவன் கட்டிக்குவா? இன்னையில இருந்து இவன் என் மகன் இல்லை. உனக்கே நேர்ந்து விட்டுட்டேன், உனக்கே நேர்ந்து விட்டுட்டேன். ஆமா, அவனுக்கு வாழ்க்கை நீ அமைச்சு கொடுக்க வரைக்கும் சத்தியம் அந்த எல்லையை தாண்டவே மாட்டா, தாண்டவே மாட்டா, தாண்டவே மாட்டா. அக்கா என்னாச்சுக்கா? அண்ணே நீ அது சொல்லுண்ணே, என்னாச்சுன்னு? மாமா அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சுப்பா? அக்கா நீ ஏன் சொல்லுப்பா? எப்படி அக்கா? சொல்லாதா அதான், சொல்லாதா அதான், சொல்லாதா. காத்தாய் படி ஏதாவது சொன்னுச்சு. ஏன் அத்தா இப்படி காரணம் நம்ம அண்ணன் மேல பழிய போயிடுச்சு? சொல்லாதா, சொல்லு அக்கா, சொல்லுக்கா, சொல்லுக்கா. அண்ணன் இன்னும் 3 நாள்ல செத்து போயிடு கருப்பு சொன்னிச்சாங்க. சொல்லுக்கா, சொல்லுக்கா. அப்பா அண்ணன் தப்பு பண்ணாதுப்பா, சொல்லுப்பா. அண்ணன் தப்பு பண்ணாதுப்பா. அத்தை நீ சொல்லுத்த, சொல்லுத்த, சொல்லுத்த. அண்ணே நீ சொல்லு, நீ தப்பு பண்ணல. சொல்லுண்ணே, நீ தப்பு பண்ணல, பண்ணல, சொல்லுண்ணே. தப்பு செஞ்சிட்டேன். என்னடா சொல்ற? ஆமாப்பா,
கருப்பு போய் சொல்லல. அவ நான் கெடுத்துட்டேன். அட பாவி மவனே, உன்னை வாயில்லாத பூச்சி நினைச்சேன்னா இப்படி என் வயசு நேரம் பள்ளி கொட்டிடா பாவி. இல்ல ஆத்தா, ஆத்தா கெடுத்துட்டா. பஞ்சாயத்து கூடி ரீனா எனக்கு கட்டி வச்சிருவாங்க. தப்பு செஞ்சுட்டேன். கருப்பட பகச்சிட்டியடா. இனிமே உன்னை யாரால காப்பாத்த முடியும்? யார காப்பாத்த முடியும்? யார காப்பாத்த முடியும்? அப்பா, 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 என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா, கருப்பனுக்கு ஏதாவது பூஜை போட்டு என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா, அத்தை, அத்தை, நான் காலையிலேயே சொன்னேன் அத்தை, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு. இந்த சட்டை வேஷ்டி எல்லாம் கொடுக்கும்போது நீ தான் அத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அத்தை, 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 என்ன காப்பாத்த, என்ன காப்பாத்த. மாமா, 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 எனக்கு எத்தனை தடவை நீ தைரியம் சொல்லிருக்கீங்க. என்ன காப்பாத்துங்க மாமா. நீங்க கருப்பு கிட்ட வேண்டிக்கங்க மாமா. நீங்க வேண்டிக்கிட்டா கருப்பு கேட்கும் மாமா. என்ன காப்பாத்துங்க மாமா. மாமா காப்பாத்துங்க மாமா. சித்தப்பா, 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 சின்ன வயசுல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணும்போது எத்தனை தடவை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. இப்ப என்ன காப்பாத்துங்க சித்தப்பா. சித்தப்பா, 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 இப்ப காப்பாத்து சித்தப்பா. இப்ப காப்பாத்துங்க சித்தப்பா. சித்தப்பா காப்பாத்துங்க சித்தப்பா. சித்தப்பா. வாடி. என்ன அப்படி பாக்குற? ஐம் கன்ஃபியூஸ்ட் ரீனா. நீ சொல்றது உண்மையா இல்ல ராசு சொல்றது உண்மையான்னு தெரியல ரீனா. ராஜேந்திரன் என்ன சொன்னா? ராசு உன்னை ஒத்துக்கிட்டா. ஓ அப்படியா? என்னடி அப்படியா? நீ கருப்பு உனக்கு எடுத்ததா சொன்னியே அது? இப்ப ரெண்டுலயும் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சொல்லுடி ப்ளீஸ். ரெண்டுமே உண்மை, ரெண்டுமே பொய்ன்னு வச்சுக்கே. ரீனா ப்ளீஸ் குழப்பாத. யார் உனக்கு எடுத்தது? ராஜேந்திரன் தான். அப்ப ஏண்டி பூஜையில போய் சொன்ன? அப்போ அது கருப்பு வருதான்னு பார்க்கதான். ரீனா, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்டானே நினைச்சேன். ஆனா என்னோட காதலுக்காக கருப்புசாமி கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன். நீங்க வந்து உன் நல்ல கேரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இங்கேயே தங்கி இப்படி வெறித்தனமா கருப்புசாமியை தேடிட்டு இருக்கியே, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வேண்டாம், என்ன புரிஞ்சுக்க வேண்டாம். உங்க கருப்பை புரிஞ்சுக்கோ. ஒரு விதத்துல ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி ஒரு கருப்பு தேவைதான் தோணுது. ஐம் சாரி ரீனா. ராசு செஞ்ச தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சா, நான் கருப்பு வேணும்னு சொன்னது ராஜேந்திரன் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ற கோவத்தினால இல்ல, ஜென்ரலா சொன்னேன். என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, தப்பா புரிஞ்சுக்காத.
நான் வரேனா? ரத்னா, ராஜேந்திரனை தைரியமா கருப்பை எதிர்த்து நிக்க சொல்லு. இதான் அவனுக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். இந்த 3 நாளைக்கு ராஜேந்திரனை வீட்டுக்குள்ளே வச்சிருங்க, வெளியில விட்டுறாதீங்க. கருப்பு வீட்டுக்குள்ள எல்லாம் வராதுன்னு உங்க ஊர்ல சொல்லுவாங்க. கண்டிப்பா உன் பக்கத்துல யாரா இருந்துகிட்டே இருக்கணும். தைரியமா போ. ராஜேந்திரன் சாக மாட்டான். எப்படிடி? கருப்பு சாமி அது ராசுவை கொல்லாம விடாது. இந்த 3 நாளைக்காவது நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். ராஜேந்திரனை காப்பாத்திடலாம். மறுபடியும் சொல்றேன், உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஐயா பந்தலெல்லாம் பிரிச்சாச்சுங்கய்யா. வண்டி வந்துச்சு, சாமான ஏத்துல. லக்ஷ்மி, காஃபி எடுத்துக்கோ. ரத்னா, வேண்டாம். ராசு, கொஞ்சம் காஃபி எடுத்துக்கோ. ராசு, இந்த காஃபி பிடிப்பா. இப்படி ஆளாளுக்கு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? ராசுக்கு யார் ஆறுதல் சொல்றது? ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம்? அழறதை தவிர வேற என்ன தாகி பண்றது? கருப்பு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பாப்போன்னு. மன்னிக்கிற சாமி, அவன்